everyone, this is Saii. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மினி மீஷோ ஜுவல்லரி ஆல் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் மீஷோலேருந்து ஒரு பொருள் புக் பண்ணி வாங்கினது. ஸோ அது ஒரு கோம்போ ஜுவல்லரி செட் தான் வாங்கினேன். ஸோ அதை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூ அது எப்படி வந்திருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்னால் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கூட போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கூட ஐகானில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். அண்ட் மீஷோலேருந்து நீங்களும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன் அண்ட் ரெஃபரல் கோட் தரேன். ஸோ ரெஃபரல் கோட் போட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் மீஷோலேருந்து வாங்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீஷோ ரிவ்யூ. அண்ட் எஸ், ஸோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மீஷோலேருந்து வாங்குகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது எனக்கு ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் இருந்தது இந்த ஐட்டம்ஸில். பட் மற்றபடி எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்தது. ஆக்சுவலி நான் என்ன வாங்கினேன்னா மீஷோலேருந்து ஒரு ஜுவல்லரி கோம்போன்னு இருந்தது. ஸோ அது வாங்கினேன். தனியாக பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் ஹெவி தான். எல்லாமே 500 அப்படி கீழே தான் இருக்கும். தனித்தனியாக இந்த ஜுவல்லரி செட்டில் நான் தனியாக கூட இருந்தது, கொம்போலியும் இருந்தது. தனித்தனியாக பார்க்கும்போது ஒரு ஜுவல்லரிக்கு 160, 270, 300 அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஸோ இந்த கொம்போ நான் எவ்வளோ வாங்கினேன்னா 270க்கு வாங்கினேன். ஸோ ஒரிஜினல் ரேட் இது எல்லாம் சேர்த்து 370. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணுறதுனால எனக்கு 100 rupees லெஸ் ஆகி 270 கிடச்சிது. ஸோ 270க்கு இது ஒர்த்தா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ஆக்சுவலி இது ஒரு 2-3 வீக்ஸ் ஆகுது. உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நான் ஆக்சுவலி வீடியோவில் தான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரையல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது 4 எதுனா இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ போட்டோடனே எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆச்சு, குர்த்திக்கும் மேட்ச் ஆச்சு. ஸோ சாரீக்கும் இது நல்லா மேட்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்துப்பேன், எனக்கு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் மீஷோவில் வாங்குகிறோம், ஸோ ஃபஸ்ட்டு பிடிச்சதே வாங்குவோம் அப்படின்னு தான் நான் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி டாப்ஸ் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஆப் பற்றி தெரியாதனால எப்படி ஐட்டம்ஸ் வரும் அப்படின்றது தெரியாதனால சரி ஃபஸ்ட்டு ஜுவல்லரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினது தான். ஆக்சுவலி இதில் நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த ஒரு டிஃபெக்டிவும் இல்லாமல் தான் வந்தது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செட் ஒரு 270க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்வேன். நான் சொன்ன மாதிரி சின்ன டிஃபெக்டிவ் இருக்குது. சின்ன டிஃபெக்டிவ்னால் ரொம்ப மைனர் டிஃபெக்டிவ் மாதிரி தான். ஸோ ரொம்ப மைனர் டிஃபெக்டிவ் மாதிரி தான். லைக் அந்த ஒரு பீச் இல்லாமல் போகிறது, அப்புறம் கொக்கி இல்லாமல் போகிறது. இந்த 2 டிஃபெக்டிவ் தான் எனக்கு இந்த ஆர்டரில் டிஃபெக்டிவாக தெரிஞ்சது. ஸோ செயின் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருந்தது. போடும்போது கூட ரொம்ப ரிச் லுக் தந்தது. ஆக்சுவலி நெக் ஃபுல்லாகவே கவர் ஆகும் இந்த செயின் நம்ம போட்டோம். இயரிங்ஸ் கூட நான் ரொம்ப நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸில் எனக்கு பெரிய இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயும் ஆக்சிடைஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணேன். இதில் டிஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா பீட்ஸ் தான் டிஃபெக்டிவ். இதில் அந்த சில்வர் பீட்ஸ் 3 இருக்குது, பட் இதில் 4 இருக்குது. ஸோ இந்த கார்னர் பீட்ஸ் இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அது ஒன்று தான் டிஃபெக்டிவ். பட் அதுவும் போட்டாலாம் பெருசாக தெரிஞ்சிக்காது. ஸோ இதுதான் மெயினாக டிஃபெக்டிவ் அப்படின்னு சொன்னேன். ஸோ போட்டோன்னா நல்லாயிருக்கு, ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. யாரும் அங்கே பீச் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங் இந்த ஜுவல்லரி. பட் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. லைக் நம்ம நிறைய வாட்டி போட்டால் எவ்வளோ லைஃப் வருது அப்படின்றது தான் பார்க்கணும். மற்றபடி அந்த டிசைன்ஸ், அந்த வெயிட் சுத்தமாக இல்லை. இவ்வளோ பெருசாக தான் இருக்குது, பட் வெயிட் சுத்தமாக இல்லை.
பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த பீட்ஸ் மட்டும்தான். அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட்டாக இருந்தது வந்து தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஒன். அண்ட் சொன்ன மாதிரி எந்த ஒரு டிஃபெக்டிவும் இருக்குது இல்லை, பட் அந்த சவுண்டு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த நம்ம வந்து காலில் கொலுசு போடும்போது அந்த கொலுசு சவுண்ட் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இதில் கூட அந்த பீட்ஸ் வந்து அந்த சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஸோ செயின் பொறுத்த வரைக்கும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் த்ரெட்டு பார்த்தோன்னா இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். த்ரெட் வந்து நார்மல் த்ரெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து செயின் சில நெக் பீஸுக்கெல்லாம் நெக்லஸ்லேயே தனி ரோப் இருக்கும். பட் இந்த ரோப் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, உள்ளன் த்ரெட்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் வந்து இதில் கொஞ்சம் மைனஸாக தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எங்கேயாச்சும் நம்ம ஜஸ்ட் இது பண்ணால் கூட இது வந்து ஜஸ்ட்டு ரொம்ப ரஃப்பாக இழுத்தாலோ இல்லை வந்து அர்ஜென்ட்டாக ஹரிபரியில் வந்து நம்ம செயின் வந்து போட்டுக்கிட்டாலும் இது கொஞ்சம் கட்டாகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. உள்ளன் த்ரெட் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுவோம்ல, ஸோ அந்த த்ரெட் மாதிரி தான் இது இருக்குது. அந்த த்ரெட் மாதிரி இல்லை, அதே தான் நினைக்கிறேன். அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி தான் இருக்குது இது. அண்ட் ஈவன் இது கட்டானா கூட நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்கிறனால நம்ம வேறு ஏதாச்சும் நார்மல் நெக்லஸ் ரோப் தனியாகவே விற்கிறாங்க. ஸோ அது போட்டு கூட இது மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த டிசைன் அப்புறம் இங்கே கீழே எந்த ஒரு டிஃபெக்டிவும் இல்லை. நார்மலாக நல்லா இருக்குது. செயின் போட்டால் கூட செம்மையாக இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நல்லாவே சூட் ஆகும். ஈவன் வெஸ்டர்ன் மாடர்ன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ்னாலே நல்லாவே சூட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இதுவும் நல்லா இருக்குது. சாரீஸ்க்கும் போடலாம், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் இது போடலாம், நல்லாயிருக்கு. எக்ஸப்ட் இந்த ரோப் வந்து வேறு ஏதாச்சும் மெட்டீரியலில் செஞ்சுருந்தா வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ மற்றபடி இது ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் இயரிங்ஸ் பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பெரிய இயரிங்ஸ் போடுறதுனால எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. பட் மேபி குட்டி குட்டி ஸ்டட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை வந்து ரொம்ப ஹெவியாக போடாதவங்களுக்கு வந்து மேபி இந்த இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியல. மற்றபடி இந்த செட் 10/8 கொடுக்கலாம். எக்ஸப்ட் இந்த த்ரெட் மட்டும்தான். ஸோ இந்த த்ரெட்டு மட்டும்தான் வந்து இதில் கொஞ்சம் மைனஸ். மற்றபடி செயின்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ கூட நல்லா தான் இருக்குது. பட் சின்ன எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்ஸ் குட், கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து எடுத்து போடும்போது கரெக்டாக இருக்கும். பட் இந்த சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்டட் வந்து நம்ம அடிக்கடி சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் இந்த இயரிங்ஸ் வந்து அவ்வளோ ட்விஸ்ட் ஆகலை, பிகாஸ் கரெக்டாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ரைட் சைடு லெஃப்ட் ஆர் ரைட் இந்த பக்கம் ரொம்ப ட்விஸ்ட் ஆகுது. ஸோ இது நம்ம வந்து அடிக்கடி சரிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது நெத்திச்சுடி பொறுத்த வரைக்கும் நெத்திச்சுடி நல்லா தான் இருக்குது. பெரிய நெத்தி இருக்கிறவங்கலாம் போட்டால் வந்து இது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். கொஞ்சம் குட்டி நெத்தி இருக்கிறவங்க போட்டாங்கன்னா வந்து மூஞ்சி விட நெத்திச்சுடி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நெத்திச்சுடி செலக்ட் பண்ணி போட்டுக்கணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே நல்லா இருக்குது. அண்ட் இயரிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது. அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இயரிங்ஸ் எந்த ஒரு டிஃபெக்டிவும் இல்லை. ட்விஸ்டடாக இருக்கிறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டம், டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சைடு நல்லா போட்டுட்டு இன்னொரு சைடு ரொம்ப ட்விஸ்டாக இருந்தால் நல்லா இருக்காது பார்க்க. ஸோ வந்து அந்த ட்விஸ்டட் மட்டும் அடிக்கடி அது ட்விஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி இது நல்லா இருக்கும்.
ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் லெஹங்கா அப்புறம் ஈவன் சாரீஸ் கூட இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ லெஹங்கா போட்டால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபேவரட் தான் சொல்லலாம். பட் இயரிங்ஸ் மட்டும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஓரளவுக்கு பெருசாக இருந்தது, பட் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருந்தது. அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், பெருசாக போட்டு பழகினவங்களுக்கு அது அவ்வளோ பெருசாக தெரியாது. லைக் அதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகிடும். பட் குட்டியாக ஃபேஸ் வந்து பெருசாகவே போடாமல் ஸ்டட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செட் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அண்ட் மெயின் திங் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போட்டாங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதுதான். ஸோ நான் வந்து இது ரிவ்யூஸில் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக இருந்தது. குட்டியாக வந்து எனக்கு பெருசாக தான் இருந்தது, பட் கொஞ்சம் நார்மல் சைஸில் இருந்தது. பட் நேரில் வரும்போது எனக்கே வந்து இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் தெரிஞ்சது. பட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிட்டா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்த 2 செட்லேயும் நெத்திச்சுடி வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த செட்டில் வந்ததுக்கும் நெத்திச்சுடி ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆக்சுவலி நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். சைஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். டிசைன் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு 2 டிஃபெக்டிவ் வந்து மைனர் டிஃபெக்டிவ் மாதிரி இருந்தது. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் 2 மைனர் டிஃபெக்டிவ் இருந்ததுன்னு சொன்னேன். ஒன்று வந்து பீட்ஸ், ஒன்று ஃபஸ்ட்டு காட்டின இயரிங்ஸில் பீட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அண்ட் இதில் வந்து நெத்திச்சுடிக்கு ஊக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ இதுவும் ஒன்று டிஃபெக்டிவ். பட் டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு இல்லை. பிகாஸ் நம்ம இது ஆல்டர்னேட்டிவ் வேஸ் இருக்குது நம்ம வந்து இதை சரி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது எங்கேயாச்சும் நம்ம வந்து இந்த ஊக்கு கூட கழட்டி இதுக்கு போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக இது ஒன்று மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுமே வந்து ஒரே டிசைனில் தான் இருக்குது, ஒரே மாடலில் தான் இருக்குது. என்ன இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஒரு பீட்ஸ் மட்டும்தான் இந்த சைடு, ஒரு பீட்ஸ் தான் ஒரு ஹோல்குள்ளே இருக்குது. பட் இதில் வந்து 2 பீட்ஸ் ஒரு ஹோல்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அண்டு சின்ன மைனர் டிஃபெக்டிவ் வந்து ஊக்கில். ஸோ ஊக்குக்கு நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கலாம். அண்ட் எஸ், அப்போது நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இயரிங்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சொன்ன மாதிரி குட்டியாக ஸ்டட்ச் போடுறவங்க, ஃபேஸ் வந்து குட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெருசாக தெரியும். பட் நீங்கள் வந்து பெரிய இயரிங்ஸ்லாம் போட்டு பழகி இருக்கீங்க, அவ்வளோ தெரியாது அப்படின்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் சில சாரீஸ்க்கு லெஹங்காஸ்க்கெலாம் வந்து இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய இயரிங்ஸ்லாம் போட்டிங்கன்னா செயின் போடவே தேவையில்லை. ஸோ ஆமாம், எப்போயுமே வந்து நிறைய ட்ரெஸ்க்கு நம்ம இயரிங்ஸ் மட்டும் போடுவோம், இல்லாட்டி செயின் மட்டும் போடுவோம். குட்டியாக ஸ்டட் போட்டு செயின் நல்லா கிராண்டாக போடுவோம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது செயினோ இயரிங்ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது பெருசாக இருந்ததுன்னா நம்ம செயின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். லைக் அந்த நெக் ஃப்ரீயாக இருந்தாலே வந்து அந்த நெக் வந்து செயின் இல்லாமலே இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ் போட்டாலே உங்களுக்கு ரிச் லுக் கிடைக்கும். அதே மாதிரி செயின் ரொம்ப கிராண்டாக, நெக் இயரிங்ஸும் ரொம்ப கிராண்டாக போடணும்னு நினைக்காதீங்க. ஸோ செயின் ரொம்ப கிராண்டாக இருந்ததுன்னா இயரிங்ஸ் சிம்பிளாக ஒரு ஸ்டட் போட்டாலும் உங்களுக்கு வந்து லுக் கம்ப்ளீட்டடாக கிடைக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் பீஸ் தான். ஸோ இது வந்து நம்ம செயின் இல்லாமல் வேர் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். செயினோட வேர் பண்ணால் ரொம்ப ஹெவியாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மீஷோ மினி ஜுவல்லரி ஆல் பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ நீங்களும் மீஷோவில் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன், மீஷோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரெஃபரல் கோட் என்ட்ரு பண்ணி நீங்களும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட ஃபேவரட் ஜுவல்லரோட எண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கனெக்டட். பை.